டைரக்டர் சசி டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள், அது மட்டும் இல்லாமல் அதோட ரொம்ப முக்கியமாக நம்ம அவர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய கவுண்டவுனை பார்க்க போகிறோம். அது வெற்றியின் அடிப்படையில் தான் அந்த கவுண்டவுன் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த கவுண்டவுன் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. சசிங்கிறவருக்கு வெறும் 8 படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் அவர் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டர். ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இன்டர்வியூலேயே பேசினாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒவ்வொரு படம் வரும்போதும் பேச ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம இந்த கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் 555 555 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரத் 6 பேக்லாம் வச்சு ஒரு படம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஆக்சுவலி அந்த படம் தான் இது. நம்ம சசி தான் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நம்ம பரத் நடிக்கிறாரு, அவர் 6 பேக்லாம் வச்சிருக்காரு அப்படின்றதுனால அப்போ 6 பேக் ஃபீவர்லாம் வேறு இருந்ததா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சசி இந்த படத்தை ரொம்ப நம்பினாரு. ரொம்பவே முன்னாடியே இந்த படத்தை வந்து 2008 2010 டைம்லேயே இந்த படத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் 2013 தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். சசியை ரொம்ப பிடிக்கும், சசி படம் நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் ரொம்ப பெரிய ஏமாற்றம் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு படம் பார்க்கும்போது அது ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி இருந்தால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆடுவேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்த விட்டுருப்பாரு. இது சசி படமா அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். கடைசியில் இந்த படம் முடியும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சம்மர் படமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சம்மருக்கு முன்னாடியே இந்த படம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம பார்க்கும்போது பொங்கலுக்கு வந்த சம்மரை நம்ம ஆகஸ்ட்ல போய் பார்க்கும்போது 555 வேற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை அம்சத்தில் இன்னொரு படம் வந்திருக்கும். அந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, அநேகன். ஏன்னா கார்த்திக் சின்ன வயசுல பார்த்த அந்த ஹீரோயினி மாதிரியே வந்து ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றத அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் தான் 555 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, மைண்டில் எங்கேயாச்சும் பதிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக தான் பேசுவேன். அப்புறம் சம்மர்லையும் பார்த்தீங்கன்னா பணக்காரனுங்க ஒரு பணத்திமுரு கோசம் ஒரு இளைஞரை கூப்பிட்டு சுத்த வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வில்லன் வந்து நம்ம ஹீரோவை சுத்த விடுவார். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் ஒன்றா இருக்கும். எனிவே இந்த படம் வந்து திரைக்கதைன்றது ரொம்ப சுத்தல விட்டுருப்பாரு. ஸோ அதனால தேட்டரிக்கல்ல ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இது சசி படமா அப்படின்ட்டே தெரியாமல் போச்சு. ஆக்சுவலி இங்கே சசினாலே வந்து காதல் படங்களை ரொம்ப நல்லா எடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்துக்குள்ள இருந்த அந்த காதலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து அநேகன்லேயே நிறைய பேர் வந்து அதை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மர் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து சாதாரணமாக ஆக்ஷன் பேக்லாம் பெருசாக இல்லாமல் ஒரு வேற லெவலில் சசியோட பேட்டர்ன்லேயே இந்த படம் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல படமாக நிறைய பேரை கவர்ந்துருக்கலாம். எனிவே பரத்தை புக் பண்ணும்போதுலாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரும்போது ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் இந்த படத்தை சொதப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஒரு படத்துக்கே. சரி வாங்க பேசுவோம். என்ன விட்டா நான் இதுக்கே 10 நிமிஷம் பேசுவேன். ரிவ்யூலாம் போடுறாங்களாப்பா நிறைய பேர், ஒரு படத்துக்கே 10 நிமிஷம் போடல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறதே ரிவ்யூ மாதிரி தான் போயிட்டு இருக்கும். 8 படம் 9 படத்தோட ரிவ்யூ நீங்கள் ஒரே வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க அடுத்த படத்தை பார்த்துருவோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் இது ஒரு தமிழ் படம் இல்ல, தெலுங்கு படம். சீனுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு 99ல. நம்ம வெங்கடேஷ் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படமும் வந்து ஒரு ஃபிளாப் கேட்டகரிக்குள்ள தான் இருந்திருக்கு. ஸோ 555 விட இது வந்து ஒரு ஃபிளாப்பான்னு கேட்டீங்கன்னா 555 வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்த்தா அந்த படம் வந்து டோட்டலா டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த படம் வந்து அப்போ வெங்கடேஷ்க்குலாம் மார்க்கெட் இருந்து சின்னதாக போயிருக்கு. ஸோ அந்த பேஸ்ல தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். இந்த படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லாமலே தமிழ்ல ஒரு படம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தோட ரீமேக். நல்லா யோசிச்சு பாருங்க, லிவிங்ஸ்டனோட அந்த ஒரு ரேஞ்சுக்கு சொல்லாமலே ஒரு சூப்பர் கான்செப்ட். பட் வெங்கடேஷ்லாம் சூப்பரா இருப்பார். அவரை போயிட்டு சொல்லாமலே ஹீரோ அப்படின்னு சொன்னாக்கா ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா? அதுவும் தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வெங்கடேஷை என்ன மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டார் காஸ்ட்ல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு படம் ஹிட் ஆச்சுனாக்கா உடனே அதை அடுத்த லாங்குவேஜ்ல எடுக்கிறலாம் ஓகே, அது கரெக்டான ஆளை பார்த்து எடுத்துடணும். ஸோ காஸ்டிங்ல மிஸ்டேக் நினைக்கிறேன். எனிவே இந்த சீனு படம் சொல்லாமலே டப்பிங்க பெருசா தெலுங்குல வந்து ஓடுன்னு பார்த்தாக்கா ஒரு ஃபெயிலியர் படமா போயிடுச்சு. நம்ம கவுண்டர்ல 6வதா பார்க்க போற படம் சிவப்பு மஞ்சள் பச்சை. சிவப்பு மஞ்சள் பச்சை ரிலீஸ் ஆகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சசி ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு 3 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு. ஆனால் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இத்தனைக்கும் இது ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட். ஆக்சுவலி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆனா அது இல்லைன்னும் போது ஜிவி பிரகாஷ், சித்தார்த் இந்த மாதிரி வந்து ஒரு பிரபலத்தன்மை இல்லாத ஒரு ஹீரோக்களை வச்சு தான் நம்ம சசி வந்து பெருசா படம் பண்ணுவாரு. ஸோ அதனாலேயே வந்து அவர் படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் அவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது பெருசா பேசப்படும். ஸோ அது மாதிரி இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை ஜிவி சித்தார்த்துக்குலாம் ஹிட்டுகள் பெருசா இல்லாத ஒரு டைம்ல வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து அந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்ச படம் தாராளமா சொல்லலாம். டிவியில போட்டா டிஆர்பிலாம் நல்லா வருதுன்னு இருக்காங்க. படத்தோட கான்செப்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரிவ்யூலாம் கூட நல்லா தான் இருந்தது. ஆனா தியேட்டரிக்கல அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுதான் கேட்டீங்கன்னா ஹிட் கேட்டகரிக்குள்ள தான் இருக்கும். இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சசின்றவர் வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரிலாம் மேக் பண்ணுவாருன்றத வந்து ஒரு பிரம்மாண்டமா தான் நம்மள பார்க்க வைக்கும். ஏன்னா ஒரு மாமன் மச்சான் உறவுன்றதை எந்த அளவுக்கு வந்து அதை தெளிவா ரொம்பவே கமர்ஷியலாகவும் கொடுக்க முடியும். அதான் ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்ல 2 பேருக்கும் ஈக்குவல் கேரக்டரா பண்ணி இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்டிங்கும் ரொம்பவே சூப்பரா தேர்ந்தெடுத்திருப்பார் தான் சொல்லணும். ஏன்னா சித்தார்த்துக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் செமையான ஒரு காஸ்டிங் ஆஃப் மூவி தான் சொல்லணும் இந்த படத்தை. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது முத்தையா படமாடா இது அப்படிங்கிற மாதிரியான முத்தையா தான் உறவுகளுக்குள்ள படம் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த மாமா மச்சான் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து கொடுத்து ஹிட் அடிச்சிருப்பாரு. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் பூ படம் ரிலீஸ் ஆகும்போது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சசி வந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி டைரக்டர் தான். அந்த பூவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ஒரு பெரிய டைரக்டர் வெற்றி கொடுத்த படம் மாதிரி ரிலீஸ் ஆச்சா எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அப்ப ஸ்ரீகாந்த் பார்வதி புது ஹீரோயினி. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டிங்ல வந்து அவர் பெருசா வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார். அவர் படத்துக்கு யார்
தேவையோ அவங்கள மட்டும் தான் தேர்ந்தெடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்டிங் போகிறனால இவர் படம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இவர் படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த பூ படம் மிக பெருசாக வேற லெவலில் பேசப்பட்ட ஒரு படம் தான் சொல்லணும். ஒரு நாவலுக்கு அதை நினைக்கிறேன். அதில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த படத்தை ரொம்பவே அழகாக செமையாக எடுத்து கொடுத்து இந்த படத்தை எங்கே போட்டாலும் பாராட்டாமல் இருக்க மாட்டான். அந்த மாதிரி பல உலக இதெல்லாம் வந்து போய் பல பாராட்டுகளை வாங்கி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு மிக சிறந்த படங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பூ இல்லாமல் போகாது. அந்த அளவுக்கு ஒரு செமையான ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி பூவோட ஹிட் வெட்டியாகவும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிட் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வேணால் சொல்லலாமே தவிர சூப்பர் ஹிட் ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பில்லை தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது தேட்டரில் போயிட்டு இருந்தது. ஏன்னா மக்கள்லாம் கமர்ஷியல் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர் ஒரு சிறந்த ஒரு கதை மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவார் நம்ம சசி. ஸோ சசின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும் பண்ணாமல் சிறந்த படம் பண்ணணும்னு நினைக்கிறவர். ஸோ அதுக்கு மிக சிறந்த உதாரணம் பூன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சசியோட கெரியர்லேயே வந்து ஒரு தி பெஸ்ட் ஆஃப் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம் சிறந்த படம் அப்படின்ற லிஸ்ட்டில் கண்டிப்பாக பூ தான் அவரோட கெரியரில் நம்பர் 1ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல் பெஸ்ட்டான படம். பட் தேட்டரிக்கல்றது ஹிட் கேட்டகரியில் தான் இருக்குது. நம்ம ஹிட் கவுண்ட் தான் பண்ணுறதுனால இந்த ஒரு கவுண்டில் வச்சிருக்கோம். இந்த படம் எடுக்கிற வரைக்குமே நம்ம சசி வந்து காதல் படங்கள் தான். இதுக்கு முன்னால் முதல் படத்துல இருந்து இந்த படம் வரைக்குமே காதல் படங்கள் தான். இதுலேயே அந்த காதல்ன்றது ரொம்பவே மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு காதல். ஸோ இதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இந்த 555 வந்து ஆக்ஷன்லாம் சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் வேஸ்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணி விட்டாங்க. காதல் படங்களில் வந்து ஒரு மிக சிறந்த டைரக்டராக நம்ம சசி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு இலக்கியம், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், ஒரு கமர்ஷியல் ரொம்பவே சூப்பராக ஒரு காதல் படம் பண்ணுறதுல நம்ம தமிழ் சினிமாவில் சசி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் டிஷ்யூம் வந்து நம்ம சசி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி காதல்ன்றது வந்து ரொம்பவே அழகாக இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கதைகளம் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம ஹீரோன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட்டுக்கு டூப் போடுற ஒரு மேன். ஸோ ரொம்பவே கமர்ஷியலாக எடுத்து கொடுத்து அதில் அழகான ஒரு காதலையும் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த டிஷ்யூன்றதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்தா தெரியாது. ஏன்னா ஜீவாக்கு அப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு நல்ல குட் ரெஸ்பான்ஸில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி டைம். ஸோ ஒரு பெரிய படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு இது இல்லாத டைம்ன்றதுனால நல்ல தேட்டரிகளில் வந்து டிஷ்யூம் பெரிய லெவல்லே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை நான் சூப்பர் ஹிட் அப்படின்றது தாராளமாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த படம் ஆடியன்ஸை கவர்றது மட்டும் இல்லாமல் தேட்டரிலையும் ரொம்பவே நல்லா சூப்பராக ஓடிச்சு. ஆக்சுவலி சசியோட காதல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவிதை மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். டிஷ்யூம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தை வந்து இன்வால்வ்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல கவிதையாக சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பண்ணுவார். உங்களுக்கு எல்லா படத்துலையுமே அந்த மாதிரியான இப்போ சிவப்பு மஞ்சள் பச்சையில் கூட பார்த்தீங்கன்னா லேடிஸை வந்து அந்த நைட்டி விஷயத்தை வச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. இங்க டிஷ்யூம்லயே அந்த மாதிரி எல்லா படத்திலயும் சசிகான அந்த ஒரு டச்ன்றது ஒவ்வொரு படத்திலயும் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த படம் வரும்போது நம்ம சசிக்கு கிட்டத்தட்ட அவரோட ஒரு படம் வெற்றி கொடுத்து 4 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த 4 வருஷத்துக்கான அந்த உழைப்புன்றதுலாம் இந்த படத்தில் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இதுவே சங்கர் மாதிரியானலாம் இந்த மாதிரி கேப் விட்டு படம் எடுக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தில் ரிலீஸ் ஆகும், மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும். நம்ம சசிக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா டிஷ்யூம் அந்த அளவுக்கு கமர்ஷியலா இருக்கும். இது ஒரு செம பிளாக் பஸ்டர் ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மெகா ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் போகுமே தவிர அதிகபட்சம் பிளாக் பஸ்டர்ன்றே சொல்ல முடியாது. ஆனால் டிஷ்யூம் நம்ம என்னைக்கு டிவியில் பார்த்தாலோ இல்லை தேட்டரில் போய் இப்போ ரீரிலீஸ்லாம் பண்ணும்போது பார்த்தா கூட சரி அது நல்ல ஒரு கமர்ஷியல் காதல் ஃபீல்ன்றத ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்மளுக்கு கொடுத்து தான் வெளியில் அனுப்பும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ரோஜா கூட்டம். அவர் முதல் படம் கொடுத்து தமிழில் 3 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரோஜா கூட்டம் வரமெல்லாம் ரொம்ப சைலண்டாக தாங்க வந்தது. ஏன்னா ஸ்ரீகாந்த் புதுமுகம், பூமிகாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா பத்ரியில் ஹிட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் தேட்டருக்கு போகும்போது இந்த பாட்டுலாம் ஹிட் ஆகியிருந்து. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் போனேன். ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் படம் எடுக்க முடியுமா, ஏன்னா அப்போ தான் வந்து நான் தேட்டரில் போய் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போலாம் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லூரி இளைஞன் வேலைக்கு போகிறது, காலேஜை முடிச்சுட்டு இந்த மாதிரியான அந்த ஒரு தத்ரூபமான சில விஷயங்கள்லாம் அதில் நல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அதை தாண்டி நண்பனோட அந்த காதலி, ஸோ அந்த காதலியை வந்து அழகாக கையாண்டிருப்பார். இல்லை நண்பனோட காதலிக்கு இவருக்கிட்ட காதல், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதான் ஏற்கனவே சொல்லாமலேருந்து ஒரு சம காதல் படம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு படம்ன்றது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஸோ அந்த சேலஞ்சிங்கை வந்து நிறைவேற்ற மாதிரியே இந்த ரோஜா கூட்டத்துக்கான கான்செப்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ரோஜா கூட்டம்லாம் உங்களுக்கு டிஷ்யூமை விட ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா ஹிட்டு தாங்க சொல்லுவேன். ஏன்னா டிஷ்யூம் வரும்போது உங்களுக்கு சந்தியாவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, நம்ம ஜீவாக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் அது நல்லா போச்சு. அதே சமயம் அந்த டைமில் பெருசாக படங்கள் வந்து பெரிய ஃபோர்ஸபிள் படம்லாம் இருக்குது. ஸோ டிஷ்யூம் நல்லா போச்சு. ஆனால் ரோஜா கூட்டம் வர டைமில் பூமிகா மட்டும் தான் கொஞ்சம் ஃபேமஸ். ஸ்ரீகாந்த்லாம் வந்து ஆக்சுவலி இவரெலாம் யார் இப்போ பூமிகா எவ்வளோ பெரிய ஹீரோயின், விஜய் கூட நடிச்சவங்க, இவர் யார் புதுசாக நல்லா தான் இருக்கிறான். ஜெய் ஆகாஷ்னு ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் பார்க்க போனால் நம்ம ஸ்ரீகாந்த் கேரக்டர் அவர் தான் பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் இல்லைனாலும் அன்னைக்கு வந்து வேற லெவலில் மிக பெருசாக தேட்டரில் ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு தாராளமாக இதை வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அப்போ புதுசாக வர படங்கள்லாம் வந்து மக்கள் ரொம்ப பெருசாக இன்னைக்கு ஆதரிச்சாங்க. ஆக்சுவலி காதல் கொண்டேன் அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா அந்த டைமில் தான் வந்தது. ஸோ ரோஜா கூட்டம்லாம் அந்த மாதிரியான ஒரு படமாக ஆடியன்ஸ் பார்த்து இதை ஒரு நல்ல ஒரு கேஷுவல் கமர்ஷியல் லவ் ஸ்டோரின்றதை வந்து பெருசாக ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். காதலில் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கலாம், ரொம்பவே
கேஷுவலாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா கூட்டம் படம்ன்றது நம்மளுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்கும். ஆக்சுவலி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை நான் படம் பார்த்த டைமில் பேசுனது, நான் இப்போலாம் படம் பார்த்துட்டு வைங்களேன் இன்னும் எக்கச்சக்கமாக பேசுவேன். ஏன்னா அந்த படத்துக்குள்ள அவ்வளோ அழகான ஃபீல்ஸ்லாம் இருக்கும். நான் ரிமெம்பர்லேயே பேசுறதே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை படம் பார்க்கறதுனால தப்பிச்சிக்கிங்களா. பார்த்துருந்தா ஒவ்வொரு சீனையும் சிலாகச்சு பேசுகிற அளவுக்கு நம்ம சசி டைரக்ஷனில் வந்த அத்தனை படங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லலாம். அதுவும் நம்ம டாப் கவுண்டரில் இருக்க படங்கள்லாம் வந்து சான்ஸே இல்லை, தாறுமாறாக இருந்துட்டு இருக்கும். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் சொல்லாமலே தான் நம்ம சசிக்கு முதல் படம். ஆக்சுவலி முதல் படத்துலேயே எவ்வளோ பெரிய தைரியம். லிவிங்ஸ்டன் வந்து அப்போ நல்ல ஒரு ஹீரோவாக வந்துகிட்டு இருக்காரு. அவரை வந்து ஆக்சுவலி அவருக்கான ஒரு கான்செப்ட் தான் அது. ஆனாலும் இதை தான் நான் முதல் படமாக எடுக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்ட் சசிக்கு வந்தது பார்த்தீங்களா. ஸோ அது மிகப்பெரிய விஷயம். ஆர்பி சௌத்ரின்ற ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர்கிட்டையும் சொல்லி அதை ஓகே பண்ணி லிவிங்ஸ்டன் ஆர்பி சௌத்ரிக்கெலாம் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தாப்ப அந்த காம்போல இந்த சொல்லாமலே ஓரளவுக்கு அவங்க நல்ல பேனர்னால நல்ல ஒரு ரிலீஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டார் ஆக்சுவலி நம்ம சசியே இங்கே புது டைரக்டர் தான். லிவிங்ஸ்டனுக்கு அப்போ ஒரு சின்ன இமேஜ் இருக்கு, கௌசல்யாவுக்கும் இருக்கு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி புது டைரக்டர்லாம் பார்க்கறல இங்கே இந்த படத்தோட கான்செப்ட்னு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்களா, அல்டிமேட். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்ல இந்த ஒரே ஒரு படம் தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு வேற லெவலில் மிகப்பெரிய கான்செப்ட்ல சொல்லாமலே படத்தை, அதுவும் கரெக்டாக அவருக்குன்ட்டே வந்து நம்ம லிவிங்ஸ்டன் கிடைச்ச மாதிரி. ஏன்னா லிவிங்ஸ்டன் அப்பயே சுந்தர புருஷன் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஹீரோ இமேஜுக்கு வந்துட்டார். ஸோ லிவிங்ஸ்டனை வந்து புதுமுகமாக இதில் கொடுத்துருந்தா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றிருப்பாங்கன்னு தெரியல. லிவிங்ஸ்டனுக்கு அப்போ ஒரு இமேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த கான்செப்ட்ன்றது வந்து ஆக்சுவலி ஒரு செம ஹிட் ஆச்சு, ஒரு மெகா ஹிட், ஒரு பிளாக் பஸ்டர்னு கூட சொல்லலாம் இந்த சொல்லாமலே. அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து மிக பெருசாக காதல் கதைகள் பல வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த 90s டைம்லலாம் ஒரு மாதிரியான புதுவித காதல்ன்ட்டு எக்கச்சக்கமாக எல்லாருமே அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க டேரக்டர். ஸோ அதில் வந்து அந்த நாக்கறதுக்கிற காதல்ன்றதுலாம் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து நாடி நரம்பு இதெல்லாமே காதல் வெறி ஊர்னால தான் இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் பண்ண முடியுன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ வேற லெவலில் அதில் வந்து ஒரு கமர்ஷியலான ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் நெஞ்சில எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லார் இதயத்திலையும் இந்த லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத சில காதல் கதைகள் ஒன்று இருக்கும். காதல் கோட்டை, இந்த மாதிரியான பூவே உனக்கா, இந்த மாதிரியான ஒரு காதல் கான்செப்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் கன்ஃபார்ம்டாக வந்து இந்த ஒரு படமும் சேர்ந்தே ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு அருமையான காவியம்ட்டே சொல்லலாம் சொல்லாமலே படத்தை. ஸோ இந்த படத்தோட இட்டுங்கிறதும் தேட்டரிக்கல்ல ரொம்பவே சூப்பராக இருந்தது. சொல்லாமலே, ரோஜா கூட்டம், டிஷ்யூம் இது மூணுமே வந்து ஒரு நல்ல வெற்றின்றே சொல்லலாம். இது மூணுத்தையும் கவுடவுன் பண்ணுறது ஆக்சுவலி பண்ண முடியுது. பட் மூணுமே வந்து ஒரு சமமான வெற்றிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் பிச்சைக்காரன் படம் வரும்பொழுது 555 அந்த படத்தை கொடுத்து ஃபிளாப் பண்ணிருக்காரு நம்ம சசி. அது மட்டும் இல்லாமல் சசி வந்து 98 அவருடைய கெரியர் ஆரம்பிச்சிட்டா கூட கிட்டத்தட்ட இந்த 18 வருஷத்துல 7வது படமாக தான் இதை பண்றாரு. தமிழில் மட்டுமே அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் மினிமம் வந்து 3 இயர் 4 இயர் 5 இயர் அந்த மாதிரியான டிஃபரெண்ட்ல தான் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலி அந்த படங்கள்லாம் எதிர்பார்ப்போட வந்துதான்றதை தாண்டி அந்த படங்கள் எல்லாமே எத்தனையோ பேருக்கு பிடிச்ச படங்களா, அவங்க மனசுக்கு நெருக்கமான படங்களா மாறிச்சுன்றதான் பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் மகுடமான ஒரு படம் தான் நம்ம சசியோட டைரக்ஷன்ல இந்த பிச்சைக்காரன் படம் சொல்லி ஆகணும். ஏன்னா சசி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், காதல் படங்களை ரொம்பவே நல்லா எடுக்கிறவர், காதல் படங்கள் தான் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த பிச்சைக்காரன் படத்தையும் ஒரு அழகான நல்ல காதல் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள மிகப்பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். ஆக்சுவலி இது ஒரு நிஜ கதை, அந்த ஒரு கதையை வந்து அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. அதுக்கு தாங்க சொன்னேன். ஆக்சுவலி இந்த பிச்சைக்காரன் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய நெருக்கமான படம் மீதி படங்களை காட்டிலும். ஏன்னா காதல் வந்து எல்லாருக்கும் வரும் போகும், கொஞ்ச நாள் இருக்கும், இல்லை ரொம்ப நாள் கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் தாய் பாசம்ன்றது எல்லாருக்குமே எப்பயுமே என்னைக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இந்த பிச்சைக்காரன் படம் இருக்கும். அதை தாண்டி வேற லெவலில் தேட்டரிகளில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர், 100 கோடி வசூல், விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு ஹீரோக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் நம்ம சசியோட டைரக்ஷன் ஃபிலிமில் இந்த படத்தை நம்பர் 1ல தாராளமாக வச்சு தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஹிட் ஆச்சு. எல்லா ஆடியன்ஸையும் தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு படமாக இந்த பிச்சைக்காரன் படம் இருந்தது. மனுஷன் எவ்வளோ காதல் படங்கள்லாம் வந்து எத்தனையோ காதலர்கள் நெஞ்சில் குடியிருக்கிற அளவுக்கு படம் எடுத்து வச்சாரு. ஆனால் ஒரே ஒரு அம்மா படம் வேற லெவலில் எடுத்து கொடுத்தாரு, செமையா பிச்சுக்கிச்சு. அதான் அந்த காதல் சப்ஜெக்ட்ல இருந்து அம்மா படம் ஒன்று எடுத்திருக்காரு. அது பெருசாக ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உறவுக்குள்ள நம்ம முத்தையா மாதிரி வந்து மாமா மச்சான வச்சு படம் எடுக்கலான்ட்டு அடுத்து சிவப்பு மஞ்சள் பச்சை எடுத்திருப்பாரு. சசிங்கிறவர் வந்து காதல் படங்கள் அப்புறம் உறவுகளுக்குள்ள இருக்க அந்த நல்ல ஒரு விஷயங்களை கமர்ஷியலாக கேஷுவலாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சமூக கருத்துக்களையும் அப்பப்போ நிறைய படங்களை பேசியிருப்பாரு. ஸோ அதுலேயும் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு படம் சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் படத்தை நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா டிமானிட்டேஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மனித உளவியல்ல இருந்து நிறைய விஷயங்களை கையாளுறதுல சசி ரொம்பவே கெட்டிக்காரர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு கவித்துவமான டேரக்டர்னும் நிறைய விஷயங்களில் வந்து நான் எல்லா டேரக்டரையும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பேன். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைப்ரரி மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேரக்டரும். ஸோ அது அந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரின்னு சொல்லலாம் சசியோட படங்கள் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு சசி மாதிரியான ஒரு டேரக்டருக்கு ரொம்பவே ஒரு மிக சிறந்த டேரக்டருக்கு மக்கள் கொடுத்த ஒரு பெரிய
பெரிய பரிசா இந்த பிச்சைக்காரன் படத்தோட வெற்றியை பார்க்குறேன். எனக்கு நிறைய டேரக்டர்கள் வந்து வீணா போகிறது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது என்ன மாதிரிலாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு அதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம நிறைய டேரக்டரை பற்றி பேசும்போது பேசுவோம். ஸோ அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சசிக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு மிக சிறந்த டேரக்டர். ஸோ இப்போ நம்ம பேசுறது எல்லாமே வந்து பிச்சைக்காரன் 1 படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும். ஏன்னா பிச்சைக்காரன் 2 படத்தை சசி தான் டைரக்ட் பண்ணிருக்கணும். பட் விஜய் ஆண்டனி பண்ணியிருப்பாரு. ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசராக அவர்கிட்ட இருந்தாலும் சசி வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய டாப் ஜோனான லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக 100 கோடி வானவில்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் அப்புறம் சித்தி தானின்னு சொல்லிட்டு வெந்து தணிந்தது காரில் வந்திருப்பாங்க. அவங்க இந்த படத்தில் தான் அறிமுகம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். இந்த படம் ரிலீஸ் ஆகல. ஆனால் ட்ரைலர்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல டேரக்டர்லாம் நிறைய சோதனைகள் வரும். நம்ம நிறைய டேரக்டர்களை பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 100 கோடி வானவில் எனக்கு ட்ரைலரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் இல்லை. எனக்கு காதலில் வந்து உடன்பாடு இருக்கு. ஆனால் பெருசாக உடன்பாடு இல்லாலும் சில படங்கள்லாம் நம்மளை வந்து கரையை வச்சிரும் பார்த்தீங்களா. அந்த படங்களை மோஸ்ட் ஆஃபாக நம்ம சசி எடுத்திருக்காரு. ரோஜா கூட்டம் வரும்போதும் சரி, அவரோட எல்லா லவ் படங்கள் வரும்போதும் இந்த அளவுக்கு அந்த படம் நம்மளை பிடிக்க வைக்குமான்னு தெரியாமல் இருக்கும். பட் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி 100 கோடி வானவில் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கலாம். எனவே ஹரிஷ் கல்யாணம் நல்ல படங்கள் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ பார்ப்போம் அந்த படம் கூடிய சீட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்குது, நம்ம கவுண்டரில் எத்தனாவது இடத்துக்குள்ள வந்து சேரும்ன்றது. ஆக்சுவலி நான் நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்தேன். காலையிலேருந்து பேசும்போது இந்த காக்கா வேற கத்திட்டே இருக்கா, கேட்குதா உங்களுக்கு? ரொம்ப நேரம் கத்துது. ஒரு காக்கா 5 நிமிஷம் கத்தலாம், 10 நிமிஷம் கத்தலாம், அரை ஹவர் 1 ஹவர் ஆயா கத்தும். நானும் எவ்வளோ நேரம் தான் ஸ்டாப் பண்ணி பேசுறது, மறந்துடுவோம் போல இருக்கு. நான் வரை எழுதி வைக்காமல் பேசுகிறேன். மைண்டில் நம்ம நினச்சா அறிவு மாதிரி கொட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா காக்கா கத்துறது, குருவி கத்துறது, தெருவில் பொருள் விற்கிறது என்னால் முடியல சாமி. இருந்தாலும் அடுத்த ஒரு டேரக்டரோட நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே வந்துடுறேன். நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். டேரக்டர் வீடியோ நான் பேசலாம் பிளாப்லான்ட்டு இருக்கலாம். பட் எனக்கு பேசணும். ஏன்னா நிறைய அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்னதாக வச்சு பேசிட்டு போவோமே. ரொம்ப கத்துறேன்யா, கட் பண்ணிக்கிறேன்.